இந்திய நாட்டின் 15வது குடியரசுத் தலைவர், 2வது பெண் ஜனாதிபதி என பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் தான் அம்மையார் திரௌபதி முர்மு. ஒடிசா மாநிலத்தில் சாந்தாளி என்ற பழங்குடி இனத்தில் பிறந்த முர்மு தான் அந்த இனத்தின் முதல் பட்டதாரி பெண்மணி. படித்து முடித்தவுடன் ஒரு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்த திரௌபதி முர்மு 1980ஆம் ஆண்டு சியாம் சரண் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். பின் 1997ஆம் ஆண்டு தான் பிறந்த பகுதியில் ஒரு பஞ்சாயத்து உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரௌபதி முர்மு பிற்காலங்களில் ஒடிசா மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் பதவி வைத்தார். இந்த சூழ்நிலையில் 2009ஆம் ஆண்டு அவரது மூத்த மகன் உடல்நலக்குறைவால் மறைந்து போக அடுத்த 3 ஆண்டுகளில் அவரது 2வது மகனும் ஒரு விபத்தில் இறந்து போனார். அடுத்தடுத்து மகன்கள் இறந்த வேதனையில் திரௌபதி முர்முவின் கணவரும் கடந்த 2014ஆம் ஆண்டு மாரடைப்பால் மறைந்து போக அதன் பின் தனது ஒரே மகளுக்காக வாழத் தொடங்கியவர், குடும்பத்தையே இழந்தாலும் நாட்டு மக்களுக்காக பணியாற்ற தொடங்கியவர் 2015ஆம் ஆண்டு ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஆளுநராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்.